இன்றைய தினத்துல பிஷப் பாலிகார்ப்ப தீயிலிட்டு கொன்ற நாள். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரோம சாம்ராஜ்யம் அப்ப நடந்து கொண்டிருந்த சமயம், ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு கடுமையான சட்டம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆஹ் விசுவாசிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால அவங்கள என்ன செய்யணும், உடனே அவங்கள சித்திரவதைக்கு உள்ளாகணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், மிருகங்கள் அதாவது சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போட்டு அவங்கள கொல்லணும். இதுதான் அன்றைய நாட்கள்ல இருந்த சட்டமா இருந்துச்சு. ஆனா இந்த பிஷப் பாலிகார்ப் சின்ன வயசுலயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ விதமான எதிர்ப்புகளை அவர் ஃபேஸ் பண்ணாரு. இருந்தாலும் அவர் என்ன செய்யல, ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சீஷர்கள்ல இந்த பாலிகார்ப்பும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. சிமர்னா திருச்சபையினுடைய பேராயராக பணியாற்றி வந்தார். மரணத்தை குறித்து கொஞ்சம் கூட என்ன செய்யவே இல்லை, பயப்படவே இல்லை. கிறிஸ்துவுக்காக துன்பப்படுறத தன்னுடைய இன்பம் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு வயது 86 வயதாச்சு. அப்ப கூட அந்த ரோம கவர்மெண்ட் அவரை விடல. அவரை கொல்றதுக்காக அநேக விதமா முயற்சி எடுத்தாங்க. ஆனா ஒரு சிச்சுவேஷன்லயும் அவர் என்ன செஞ்சாருன்னா, தப்பிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சில இடத்துல அவரை பிடிக்கிறதுக்கு வரும்போது ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ளுவாராம், வேற இடத்துல தூக்கி அவரை கொண்டு போய் விட்டுருவாராம். சோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு அவருக்கு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அவர் கைதாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஜெபித்து கொண்டிருக்கிற போது அவருடைய தலையணை, அவரோட பிள்ளை தீப்பிடிச்சு எரியறத அவர் தரிசனமா கண்டாராம். அப்ப நினைச்சாராம், நம்ம சீக்கிரத்துல என்ன செய்ய போறோம், தீயிலிட்டு கொல்லப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையில இருந்து அந்த 3 நாள் அவளோட உடன் ஊழியர்களா அவரோட இருந்து பணி செஞ்ச ஒவ்வொருவரையும் பாக்குறவங்க எல்லாட்டையும் சொன்னாராம், எனக்கு சீக்கிரம் என்னுடைய காலம் முடிவடைய போகுது, நான் சீக்கிரம் என்ன செய்ய போறேன், எரிச்சு கொல்லப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம். சோ அன்றைய தினத்துல பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்துச்சான். எப்படி தன்னுடைய மரண நேரத்துல கூட அந்த ஆண்டவரை விடமாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரை கூட்டிட்டு போனாங்க. அவருக்காக ஒரு பெரிய கிரவுண்ட், ஓப்பன் கிரவுண்ட் அவரை எரிக்கப்படுறதுக்காக ஆயத்த பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன உடனே அவரை சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் ஆக்ரோஷமா கத்துறாங்களாம், பாலிகார்ப்ப சீக்கிரமா தீயில போடுங்க, சீக்கிரமா அவரை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த இடத்துல நடந்து சென்று கொண்டு இருக்கும் போது வானத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சான், பாலிகார்ப் புருஷனா இரு, பாலிகார்ப் புருஷனா இரு அப்படின்னு சொல்லி 2 தடவை சத்தம் கேட்டுச்சான். இத அவருக்கு மட்டும் இது கேட்கல, அவரை சுத்தி இருந்த அநேகருடைய காதுகள்ல இந்த மாதிரி குரல் கேட்டுச்சான். அப்ப ரோம கவர்னர் சொன்னாராம், 86 வயசு ஆயிடுச்சு உனக்கு, இனி நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது, நீ எப்படியும் நீ சாக போற, அதுக்கு நீ என்ன பண்ணுனா, ஆண்டவரை மறுதலிச்சிட்டு அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீ என்ன செய்யலாம், இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், என்ன பாலிகார்ப் என்ன சொன்னாரான்னா, 86 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை என்ன செய்யல, கைவிடவே இல்லை, நான் எப்படி மறுதளிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ரோம கவர்னர் சொன்னாராம், ஒரு பெரிய கொடிய மிருகங்கள் உனக்காக காத்துட்டு இருக்குது, உன்னை நான் தூக்கி போட்டேன்னா அடுத்த நிமிஷமே நீ என்ன செஞ்சிருவ, செத்து போயிருவ அப்படின்னு சொன்னாராம். பாலிகார்ப் சொன்னாராம், நான் என்னதான் அது என்னை தாக்க வந்தாலும் என்னோட முடிவு யாரோட கையில தான் இருக்குது, ஆண்டவரோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ரோம கவர்னர் சொன்னாராம், உனக்கு மிருகங்களை மேல என்ன செய்யல, பயம் இல்ல, அதனால நான் உன்னை உயிரோடு எரிக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். பாலிகார்ப் அதுக்கு என்ன பதில் சொன்னாராம் தெரியுமா, 1 மணி நேரம் தான் அந்த தீ எரியும், அடுத்த நிமிஷம் நான் எங்க இருப்பேன், கண்ணை மூடுனேனா ஆண்டவரோட கரத்துல இருப்பேன், ஆனா நீ எங்க இருப்ப, நித்தியமா இந்த எரியிற இந்த அக்கினில போய் நீ வாழ போறியே, இத பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு, நீ மிருகத்தினாலும் கொண்டு வா, தீயிலனாலும் என்னை தூக்கி போடு, ஆனா என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பெரிய சவால் இட்டாராம். அந்த பெரிய கிரவுண்ட்ல பாலிகார்ப்ப என்ன செஞ்சாங்களா, கட்டி ஆணி அடித்து அந்த தீயில போடுறதுக்காக ரெடி ஆக்குனாங்களாம். ஆணி அடிக்கிறதுக்கு போக முன்னாடி அவர் சொன்னாராம், நான் எங்கேயும் தப்பிச்சு போயிட மாட்டேன், என்னை இப்படியே நீ விட்டுரு அப்படின்னு சொன்னாராம். இப்படியே விட்டு என்னை எரிச்சிரு, எனக்கு இதுவரைக்கும் எனக்கு பலன் தந்த ஆண்டவர் இனிமேலும் எனக்கு என்ன செய்வாரு, பலன் தருவார் அப்படின்னு சொன்னாங்களாம். அவருடைய கரத்தை மட்டும் கட்டிட்டு கடைசி நிமிஷத்துல தன்னை ஆண்டவரை பார்த்து ஜோம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த இரத்த சாட்சிகளுடைய வரிசையில என்னையும் நீங்க இணைச்சிருக்கிறீங்க, அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு ஜீவ பலியா, ஒரு சுகந்த வாசனையா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷத்துல அவரை சுத்தி நெருப்பு எரிய தொடங்குச்சான்.
ஆனா என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னா, அந்த நெருப்பு வந்து அவரோட உடல்ல ஒரு சொட்டு கூட என்ன செய்யவே இல்லையா, படவே இல்லையா. அவருடைய உடல் வந்து அந்த நெருப்பு சுத்தி அவரை சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தங்கமும் வெள்ளியுமா பிரகாசித்ததா சுத்தி இருந்தவங்க வந்து சொல்றாங்க. அவருடைய முகம் வந்து ஒரு நிமிஷம் ஒரு முடி கூட என்ன செய்யலையா, கருகவே இல்லையா. இத பார்த்த ரோம கவர்னர் என்ன செஞ்சாரான்னா சொன்ன, அவரை கத்தியால கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பித்தாராம். வெளியே கொண்டு வந்து அவரை வந்து கத்தியால குத்துனாங்களாம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய சரீரத்துல இருந்து புறப்பட்ட அந்த ரத்தம் வந்து சுத்தி இருந்த தீய வந்து என்ன செஞ்சுச்சான், அணைச்சிருச்சான். சிமிர்னா சபையினுடைய 12வது இரத்த சாட்சியாக பாலிகார்ப் என்ன செஞ்சாரு, மரித்தார். சோ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். இன்றைய தினத்துல பிப்ரவரி 23ஆம் தேதி தான் அவரை வந்து தீயிலிட்டு கொன்ன நாள். இரத்த சாட்சிகளின் வரிசையில தன்னை இணைத்ததற்காக என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். சோ இன்னைக்கு இந்த கால வேளையில நம்மளோட லைஃப கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். உலகத்து நிமித்தம் வருகிற பாடுகளையே நம்ம என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. குடும்பத்துக்குள்ள வர்ற பிரச்சனையவே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. பவுல் சொல்றது போல கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் அதுக்கு பாக்கியவான்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம என்ன பாடுகளை பெற்றுக்கொண்டோம், பட்டு கொண்டு இருக்கிறோம், அதை நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த பாடுகள்ல நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். பாலிகார்ப்புள்ள இருந்த அந்த அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோதுமை மணி செத்துதான் மிகுந்த பலன் உண்டுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ நம்மிடத்துல காணப்படுகிற சுயம், அவிசுவாசம், இதெல்லாம் சாகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். இந்த கால வேளையில நம்மளை ஆண்டவருடைய கரத்துல பலிபீடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். பாலிகார்ப்ப தீயிலிட்டு கொல்லும் போது அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் முகம் பிரகாசித்தது மட்டும் இல்ல, அந்த புகை அடிக்கிற அந்த வாசம் கூட என்ன செய்யலையா, வரலையா. அதுக்கு மாறாக நறுமணம் அங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மரண படுக்கையில கூட விசுவாசத்தை சிறிதளவு கூட மறுதளிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, தனக்காக ஆண்டவர் வந்து அந்த நித்தியமா பரலோகத்துல ஆண்டவரோட இணைக்கப்பட போகிறேங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் பாலிகார்ப்போட உள்ளத்துல இருந்தது. சோ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனையில ஒருவேளை சுகவீனம், பலவீனம், கடன் பிரச்சனை, போராட்டங்கள், குடும்பத்துல உள்ள சமாதான குறைச்சல், இப்படி அநேக பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். அந்த நேரத்துல எல்லாம் நம்ம முறுமுறுக்கிறோமா, இல்லாட்டினா அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் சொல்லிட்டு பாலிகார்ப்ப போல நம்ம தைரியமா இருக்கிறோமா? என்ன வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் மரித்தாலும் ஆண்டவருடைய கரத்துல இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். தெய்வ சமூகத்துல நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு பேராயர், தேசத்திலே முதல் பேராயர் இரத்த சாட்சியாக மரித்த நாள் என்று, எதற்காக? தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய நாவில சுத்தமா இருந்தார். தன்னுடைய பேச்சுல மற்றவங்களை புண்படுத்தவே இல்லை. பெருமையா கூட பேசல, பொறுப்பா பேசினார். தன்னுடைய மரணத்துல கூட அந்த ரோம கவர்னர் ஜூலியஸ் சீசரை எப்படியாயிலும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துடலான்னு சொல்லி ரொம்ப ஆசையா காத்திருந்தார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார். ஜூலியஸ் சீசர் தான் கடவுள்னு சொன்னா போதுங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் மரணத்துல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா தன்னுடைய நாவினால கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. வைராக்கியமாக, உண்மையாக கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணுங்கிறதுனால ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மரண பரியந்தம் உண்மையாயிரு என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில பாலிகார்ப், பேராயர் பாலிகார்ப் மிகவும் உண்மையாக நடந்து கொண்டார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்காக என்ன வந்தாலும் எது வந்தாலும்
நான் சுமப்பதற்கு ஆயத்தம் சுவாமி. ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நித்திய ராஜ்யத்தின் தகப்பன். அல்லேலூயா. நீரே என்னை நடத்துகிறவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். இந்த கால வேளையில ஆண்டவர் இந்த நாள் மாத்திரம் இல்ல, ஒருவேளை இந்த 40 நாள் இந்த சிறப்பு தியானத்துல மாத்திரம் இல்ல, நம்ம கர்த்தருக்காக எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆண்டவர் இன்னொரு வேதாகமத்தை புதிய எருசலேமில் எழுதுவாருன்னா அதுல உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் எழுதப்படும் என்பதுல சந்தேகமே கிடையாது. காரணம், கர்த்தருக்கென்று நாம எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சி, அது எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருப்பாருங்க. ஞாபக புஸ்தகத்துல அவர் எழுதி வச்சுட்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க காலையில வந்து கர்த்தருடைய சமூகத்துல 1 மணி நேரம் இப்படி ஜெபிக்க வந்திருக்கீங்களே. எத்தனையோ சிறு பிள்ளைகள் பெற்றோரால காயப்படுத்தப்படுறாங்க, விபச்சாரத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஆயிரமான சின்ன பிள்ளைகள் தள்ளப்படுகிறாங்க. எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு ஆக்ரோஷமா பிசாசு எழும்பி நிற்கிறான். கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய அநேக பேராயர்கள், அநேக ஊழியர்கள் இன்னைக்கு சாட்சியா நிற்க முடியலையே. ஆண்டவரே, என்னை எழுப்பும், எங்களை எழுப்பும். ஆண்டவரே, எங்களை எழுப்பும் சுவாமி. ஒப்பு கொடுக்கலாம். குடும்பத்துல அமைதியான பேச்சு, கனிவான பேச்சு, எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற பேச்சு இனி அப்படி கிடையாது. நீ ஜோமணி என்னத்தை கண்ட? உனக்குள்ள சாட்சி இல்லையே. எத்தனையோ முறை நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்களே. இனி அப்படி அல்ல. ஆண்டவரே, உமக்காகவே நான் வாழ்வேன்ப்பா, உமக்காகவே நான் வாழ்வேன்ப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி நம்ம அர்ப்பணிக்கலாமா? அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா இந்த கால வேளையில? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை வழி நடத்துகிற கிறிஸ்து, நமக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து. ஆண்டவரே, உமக்காக நான் சிலுவை சுமக்க ஆயத்தம். எது வந்தாலும் என்ன வந்தாலும் உமக்காக நான் வாழ ஆயத்தம். ஆண்டவரே, அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? அனுதினமும். ஆண்டவரே, உமக்காகத்தானப்பா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உமக்காகத்தானே ஐயா. ஆண்டவரே, நான் உமக்காகத்தான் இனி வாழ்வேன் சுவாமி. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆண்டவரை பார்த்து அர்ப்பணத்தோடு சொல்லலாமா? ஆண்டவரது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடி. ஒரு அர்ப்பணத்தோட சொல்லலாமா? உமக்காகத்தான். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நம்பிக்கையோட பலமுறை ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீர்மானத்தை நான் செய்திருக்கிறேன், ஆனா தவறி போயிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இனி நான் உமக்காகவே இருப்பேன் அப்பா. என்னுடைய சபையில, என்னுடைய சமுதாயத்துல,
என்னுடைய குடும்பத்துல ஆண்டவரே உடலும் உள்ள உமக்காகவே வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என்ன வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வைராக்கியமாக இருக்கிறவர்கள், உமக்காக எனது செயல் எல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் இனி பேசுறதெல்லாம் உமக்காகவே பேசுவப்பா. எனது செயல் எல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்கு. காலை வேளையில பார்த்து சொல்லுங்கத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தான்.